வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் டயக்ராம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங்னா என்னது அப்படிங்கிறத பார்த்துருவோம். த ஸ்பிளிட்டிங் ஆஃப் டிஜெனரேட் d orbitals due to the presence of ligands in definite geometry is called crystal field splitting. அப்போ அந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் நடக்கும்போது அந்த டிஜெனரேட் d orbitals இருக்குது இல்லையா, அது வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும், T2g அண்ட் EG. அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்சஸ் தான் நம்ம டெல்டா ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதை வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த டி ஆர்பிட்டலுடைய பொசிஷன்ஸ் dxy, dyz, dxz, dx ஸ்கொயர் y மைனஸ் ஒய் ஸ்கொயர், dz ஸ்கொயர். ஸோ இதில் இந்த மூணும் dxy, dyz அண்ட் dxz இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் த ஆக்சிஸ்க்கு இடையில இருக்கும் இல்லையா. அதே நேரத்தில் இந்த dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், dz ஸ்கொயர் அலாங் த ஆக்சிஸில் இருக்கும். இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதனால தான் மெயினான அதனுடைய ஸ்ப்ளிட்டிங்கில் டிஃப்ரென்சஸே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெட்டல் அயானை வரைஞ்சிக்கிடுவோம். ஸோ மெட்டல் அயான் இப்போ எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அது ஃப்ரீயாக இருக்கும்போது அதுகிட்ட எத்தனை ஆர்பிட்டல்ஸ் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கும்? 5 இல்லையா, 3, 4, 5. ஸோ இந்த 5 டி ஆர்பிட்டல்ஸ் இப்போது மெட்டல் ஃப்ரீ மெட்டல் அயானாக இருக்குது. இன் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கும்போது டீஜெனரசி இருக்கும். டீஜெனரசிங்கிறது ஈக்குவல் எனர்ஜி இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த டி ஆர்பிட்டல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல எழுதிடலாம். ஒன்று dxy, dyz, dxz. நீங்கள் இந்த டயக்ராத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், லாஸ்ட்டு dz ஸ்கொயர். இப்போ இந்த ஃப்ரீ மெட்டல் அயான் லிகான்ஸோட அப்ரோச் ஆகும்போது அதனுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. 3, 4, 5. ஸோ இதுக்கு நம்ம ஒரு டயக்ராம் வேணால் வரைஞ்சி காமிச்சிடலாம். ஸோ இங்கே மெட்டல் அயான் இருக்குது. இப்போ இந்த மெட்டல் அயான் அப்ரோச்டு பை எதால்? ஒரு லிகான்ஸால் அப்ரோச் ஆகுது இன்னும் ஸ்பெரிக்கல் ஸ்பீல்டில். ஏன்னா ஆக்டாஹெட்ரலில் 6 லிகான்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இது லிகாண்டால் அப்ரோச் ஆகும்போது அதனுடைய எனர்ஜி என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த டீஜெனரசி லாஸ்ட் ஆயிரும். இந்த டீஜெனரசி லாஸ்ட் ஆகுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த 5 டி ஆர்பிட்டல்ஸ் 1, 2, 3, 4, 5 இந்த 5க்கான ஈக்குவல் எனர்ஜி போய் அது 2 செட் ஆஃப் ஆர்பிட்டல்ஸை க்ரியேட் பண்ணிடும். ஒன்று ஹை எனர்ஜி இஜி ஆர்பிட்டலாகவும், அனதர் ஒன்று லோ எனர்ஜி T2g ஆர்பிட்டல்ஸாகவும் க்ரியேட் பண்ணும். ஸோ என்ன நடக்கும்னு பாருங்கள். இது நல்லா பார்த்தா ஒன்றுக்கு ஹை எனர்ஜி, இன்னொன்று லோ எனர்ஜி. ஸோ லோ எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா 3 ஆர்பிட்டல்ஸும், ஹை எனர்ஜியில் 2 ஆர்பிட்டல்ஸும் இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த பிக்சர்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதெல்லாம் இந்த இடத்துல ஹை எனர்ஜி இதில் இருக்கும் அப்படின்னா, இதை நம்ம T2g அப்படின்ட்டு சொல்கிறோம். இதை இஜி ஆர்பிட்டல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த T2gயில் பார்த்தா dxy, அப்புறம் dyz, dxz எல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த ஃபீல்டில் தான் என்னது எலக்ட்ரானுடைய ப்ரெசன்ஸ் இன்பிட்வீன் த ஆக்சிஸில் இருக்குது. பட் அதே நேரத்தில் இந்த ஈஜியில் பார்த்தீங்கன்னா dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், அப்புறம் dz ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த சென்டரில் இது பேரி சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்னென்னா ஆவரேஜ் எனர்ஜி இருக்கும். ஓகே, இப்போது இதை நம்ம எப்படி குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, which is increased by இந்த EG which is increased by 3/5 delta naught. இந்த delta naughtங்கிறது நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். the energy difference between T2g and EG தான் நம்ம டெல்டா ஓங்கிறது இந்த இடத்துல ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். பட் இது டிக்ரீசஸ் ஆகிருக்குது இல்லையா, அந்த T2g. அந்த T2gயை நம்ம 2/5 டெல்டா ஓ டிக்ரீஸ்டு பை 2/5. இந்த EG ஆர்பிட்டல் increased by
இஜி ஆர்பிட்டல் வந்து இன்க்ரீஸ்டு பை 3/5 டெல்டாவோ, T2G வந்து டிக்ரீஸ்டு பை 2/5 டெல்டாவோ. பட் இந்த எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னென்னா ஆவரேஜ் எனர்ஜி இது கூட்டினாலோ இது குறைச்சாலோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆவரேஜ் எனர்ஜி வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஆக்டாஹெட்ரல் ஸ்ப்ளிட்டிங் டயக்ராம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.